முக்கிய செய்தி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் ஜெயக்குமாரின் மகனிடம் DNA பரிசோதனை செய்ய குடும்பத்தினர் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். ராமசுந்தரன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில அவர் உடல் அவர் வீடு அருகே உள்ள தோட்டத்தில் மீட்கப்பட்டது. இந்த நிலையில அந்த உடலை அவரது மகன் தனது தந்தை தான் என்பதை உறுதி செய்து காவல்துறையினர் தெரிவித்த நிலையில உடல் கைப்பற்றப்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உடற்கூறாய்வு எல்லாம் செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேற்றைய தினம் கரைச்சுத்தூர் உள்ள தேவாலயத்தை வச்சு இறுதி பிரார்த்தனை எல்லாம் செய்யப்பட்டு அவர்களுக்கு சொந்தம் நல்லடக்கம் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில வீட்டில் இருப்பவர்கள் குடும்பத்தினர்களுக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் எழுந்த நிலையில காவல்துறையிடம் அவரது உடலில் உள்ள DNA உடலில் உள்ள DNA மற்றும் குடும்பத்தாரோட DNA எடுத்து பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை முன்வைத்து காவல்துறையிடமும் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களிடமும் ஒரு கடிதம் ஒன்று கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அவரது மகனுடைய DNA எடுத்து இந்த பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கான அந்த நடவடிக்கைகளை இன்றைய தினமே மேற்கொள்ள இருப்பதாக அவர் குடும்பத்தினர் வட்டாரத்தில் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளையும் அவர்கள் குடும்பத்தினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.